ஒரு முறை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பெரிய வாய்ப்பாக கருதி, எல்லா நாயன்மாரையும் அப்பப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டேன். தலைப்பு வந்ததுல இருந்து. ஏன்னா, இடம் அப்படிப்பட்ட இடம். கணம் அப்படிப்பட்ட கணம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல, நான் ஒரு சில நேரங்களில் உணர்ந்த ஒரு விஷயத்த அப்படியே குடுத்துறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. நாயன்மார் வாழ்க்கையில இறைவன் சில விஷயங்கள நடத்தி இருக்கிறார். பொதுவாவே நாயன்மார் வரலாற்றை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா, 3 விஷயமா பிரிக்கலாம். 1 வேட்ப வழங்கல் அப்படிங்கிற விஷயம். வேட்பம் அப்படின்னா விருப்பம். அந்த விருப்பத்தை வழங்கி அவர்களை தடுத்தாட்கொள்ளுதல். இது முதல் நிகழ்வா நடக்கும். 2வது பிழைச்சூட்டல். அவர்கள் வாழ்க்கையில ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா, அத பெருமானே வந்து ஆசிரியனாக இருந்து சரி செய்வார். அது பிழைச்சூட்டல்ல வரும். 3வது துயர்போக்கல். இந்த 3யும் வச்சுக்கோங்க. 63 வரலாறை எடுத்துக்கோங்க. இந்த 3யும் கடந்த நிலை இருக்காது. 1 வேட்ப வழங்கல், 2வது பிழைச்சூட்டல், 3வது துயர்போக்கு. இந்த 3ல ரேஷியோ மட்டும் தான் மாறுமே தவிர, இந்த 3 அங்கங்களும் இருந்து கொண்டே இருக்கும்.